ஹரே கிருஷ்ணா. 26 ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்ருத்ராணி தானி இந்திராணி யன்யே சம்ஞாமாக்னிசு ஜுக்வதி சப்தாதீன் விஷயான்யன்ய இந்திரியாக்னஷு ஜுக்வதி. இப்போ சம்யம் செய்துனா அடக்குதல்னு பொருள். இந்திரியங்கள் விஷயாதிதிகளில் செல்லாது அடக்குதலில் ஒரு வித யாகம் தான். இந்திரியங்கள் விஷயங்களில் பொருந்தும்படி செய்தல் தான் மற்றொரு வித யாகம். இதில் முரண்பாடு எதுவுமே இல்லை. இந்திரியங்கள் இந்திரியார்த்தங்களிலே பற்றுதலோட செலுத்துதல் தான் அதனோட இயல்பு. இப்போ பொறிவாயில் ஐந்தும் அவிந்த வேலைக்கு உதவாத இருக்கிறது போல அடங்கியிருக்கிறதால அவை முறையாக சம்யம் செய்யப்பட்டவளாக ஆகுது. இதனால தான் மனசு ஞானமும் தெளிவடையுது. ஆக இது ஒரு விதமாக யாகந்தான் ஆகுது. ஒவ்வொரு இந்திரியமும் ஈஸ்வரர் சம்பந்தமான விஷயத்தையே பொருள்படுத்தமாக இருந்ததுனால இந்திரியத்தால் கேடு உண்டாவதும் இல்லை. இப்போ கண்ணை வச்சு பார்ப்பதனாலும் கடவுள் சம்பந்தமானவைகள் காதால் கேட்பதனாலும் கூட கடவுளை பற்றி சொற்களே தான் ஆகும். இதே போல 5 இந்திரியங்களில் தெய்வீக விஷயங்கள்லேயே பிரவர்த்திக்கும்படி செய்வதனால மனசு தெளிவடையுது. அது ஞானத்துக்கும் தகுதியுடையதாக ஆகுது. இப்போ அடங்காத இந்த இந்திரியங்கள் இந்திரியாத்தங்களை போக உரியவள் தான் பொருள்படுத்தப்படுது. இப்போ கட்டுக்கு அடங்கிய இந்திரியங்களோ இந்திரியாத்தங்களில் செல்லுவதும் இல்லைன்னா அது சென்றால் அவைகள் எல்லாம் போக வஸ்துக்குன்னு பொருள்படுத்தவும் முடியாது. ஈஸ்வரமயமாக பொருள்படுத்தப்படுவன ஆகுது. ஆக 2 விதத்திலையும் ஞான யஜ்யம் கைவிடுது. ஹரே கிருஷ்ணா.